ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை வேளையிலே என்னுடைய சாட்சி உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏனென்றால் என்னை இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சாட்சி உங்களுக்காக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்ளும்போது அவர் தேவன் மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். எனவே என்னோடய சாட்சி, நான் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவ அனுபவத்திலே வளர்ந்ததான ஒரு பிள்ளை தான். எங்களுடைய வீட்டிலே தாய் தகப்பன், நான், என்னுடைய மூத்த சகோதரி, என்னுடைய இளைய சகோதரன், நாங்கள் 3 பேர் எங்கள் தாய் தகப்பனுக்கு. நாங்கள் ஐபிசி சபையிலே, ஐபிசி அனுபவத்திலே நாங்கள் பெண்டிகஸ்ட் முறைப்படி நாங்கள் வளர்க்கப்பட்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து என் தாய் தகப்பனார் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் ஒரு ஊழியக்காரராய் அவர் இருந்து கொண்டிருந்தார். ஊழியங்களை செய்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு வந்ததான அந்த நாட்களிலே நாங்கள் சிறு வயதிலிருந்தே சண்டே ஸ்கூலுக்கு போவதில் ரொம்ப ஈகராக இருப்போம். காலையில் எழுந்தவுடனே எங்கள் வீட்டில் சண்டே ஸ்கூலுக்கு சண்டேனா எங்களை 3 பேரையும் ரெடி பண்ணி சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா 9:30க்கு வந்து அந்த சண்டே சர்வீஸ் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களையா பசியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சமைச்சு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொண்டு வருவாங்க. நாங்கள் அந்த இடைவெளியில் போயிட்டு சாப்பிட்டு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம். அதுபோல் ரொம்ப வைராக்கியமாக எங்கள் அப்பா அம்மா எங்களை கிறிஸ்துவ அனுபவத்தில் எங்களை வளர்த்து வந்தாங்க. அப்படி நாங்கள் வைராக்கியமாக வளர்ந்து சிறு வயதுலேருந்து அந்த சண்டே ஸ்கூல் அனுபவத்தில் நல்ல பாடல்களை பாடுவது, வேதங்களை வாசிப்பது, வசனங்களை மனப்பாடம் செய்வது, வசன போட்டியில் கலந்து கொள்வது, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்கெல்லாம் எங்கள் தாயார் தகப்பனார் எங்களை வளர்த்து வந்தார்கள். மீண்டுமா இவங்களை சந்திக்கிறேன். இந்த சாட்சியை நான் தொடர்ந்து உங்களிடத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். God bless you friends.